மார்னிங் 17th March இன்னைக்கு ஒரு 3 ட்ரேட் பார்த்தோம். 20 to 350C கால் சைடில் ஒரு 918க்கு ஒன்று, 915க்கு ஒரு ட்ரேடு, ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேட் பார்த்தோம். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 ட்ரேடில் நம்ம கேப்சர் பண்ணால் கூட நம்மளுக்கு மொத்த பாயிண்ட்டும் வேணுமானா கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா தெர் வில் பி டெஃபினெட்லி a lag. இப்போ நம்ம சொல்லி ஒரு ட்ரேட் எடுக்கும் போது எவ்வளோ கேப் வரும்? அட்லீஸ்ட் ஒரு 1 செகண்ட் 1.5 செகண்ட் கேப் வரும். லாட் சைஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ப்ளஸ் அவங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து லாட் சைஸ் போடுவாங்க. சப்போஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 500 குவான்டிட்டி போடுங்க, 400 குவான்டிட்டி போடுங்க, 300 குவான்டிட்டி போடுங்கன்னு நம்ம சொல்கிறதுல அது ஒரு ட்ரேடருக்கு அழகு கிடையாது. ஸோ வாட் வி டெல்னா, அவங்க லாட் சைஸில் கன்ஃபார்ம் ட்ரேட் நல்லா போகுதுன்னா லாட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க யூஸ்வலாக வந்து 2 லாட் 3 லாட்டுக்கு மேலே யாருமே நம்ம பண்ணுறது பார்க்கல. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, ப்ரீமியம் எக்ஸ்பைரி ஆகுது, அந்த மாதிரி நேரத்தில் கம்மியாக இருக்குது ப்ரீமியம், ஒரு 20-30 ரூபாயில் இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் மேபி தே வில் டூ இட் அந்த எக்ஸ்பைரி ட்ரேடில். பட் யூஸ்வலாக 2லேருந்து 3 லாட்டில் மட்டும்தான் ஒரு பிகினர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டாக்கா, நீங்கள் பெரிய லாட் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பதட்டத்தை உண்டாக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்த மைண்ட் செட்டும் வராது. என்ட்ரு ஆன உடனே எப்போ எக்ஸிட் ஆகணும் அந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்குமே ஒழிய, உங்களுக்கு அந்த பதட்டத்தில் ட்ரேட் என்ன பண்ணுது, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது. அடுத்தது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிளாஸ் நடந்துச்சு, அது வீடியோ போட்டிருப்போம். ஒரு 30-40 பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ எவ்ரி வீக் வி கிவ் அ கிளாஸ் ஃப்ரீ செஷன் இருக்கும். அதில் பார்க்கும்போது ஒரு வீக்கும் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு சில பேர் வந்து அதை ஒரு ட்ரேடு பார்த்துருப்பாங்க. பட் ட்ரேடை பார்த்தா கூட மென்டரிங் பண்ணும்போது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் சப்போர்ட் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் அந்த ட்ரேடை கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும். ஸோ பெஸ்ட் திங் இஸ் லாட் சைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இன்னைக்கு இருக்கிற வாலடைல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் லாட் சைஸை பெருசு பண்ணீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வைப் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் ஒழிய ட்ரேட் எடுக்க முடியாது. சின்ன லாட்டா வந்து 1-2 முறை ப்ரோக்கரேஜ் கொடுத்தா கூட 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு, ஏன்னா என்ட்ரி பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணுறத கற்றுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. எங்கே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்களோ அங்கேயே எக்ஸிட் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ண ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு இன்னைக்கு 2 ட்ரேட் அழகாக 3 ட்ரேட் எடுத்தாங்க. பட் எல்லா ட்ரேட்லையும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக படல அந்த ட்ரேடுன்னும் போது வெயிட் பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் எல்லா ட்ரேட்லையும் நான் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ல நான் கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் போது அது நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 2 பாயிண்ட் போயிடும். அடுத்தது நீங்கள் என்ன எடுத்துருவீங்க, டக்குன்னு பார்த்தா ரிவர்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் லாஸ்ட்டில் போவீங்க. ஸோ ஒரு இடத்துல நான் என்ட்ரி பண்ணுறேன்னு சொன்னேன்னா அந்த கிளாஸில் நம்ம சொன்னது பிரகாரம் நீங்கள் எதுக்காக அந்த இடத்துல என்ட்ரின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஒழிய நீங்கள் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பேசிக்காக வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் வி சீ இட், மார்னிங் கண்டிஷன்ஸ் என்ன பார்க்குறோம், ட்ரேட் கண்டிஷன்ஸ் என்ன பார்க்குறோம், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது லேகிங்கா இல்லை ஃபியூச்சரிஸ்டிக் இண்டிகேட்டர், எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் வேலை செய்யும். பட் அந்த என்ட்ரி கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும் போது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். மேலே போயிட்ட பிறகு அங்கே நல்லா இருக்கு ட்ரெண்டு, அந்த இண்டிகேட்டர் அங்கே கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம எடுக்கும் போது அந்த இடத்துல உங்களால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நிர்ணயிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து செபியும் என்ஐஎஸ்எம்மும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூஜி பிஜி இந்தியா ஃபுல்லாக நடக்குது. ஸ்டேட் வைஸும் இந்த காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன் சொல்றதை விட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க பண்ணீங்கன்னா, சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு கோ டுவர்ட்ஸ் எஸ்ஐபியில போறீங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல போறீங்களா, இல்லை ஒரு ட்ரேடரா நீங்க ஈக்விட்டி போறீங்களா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல போறீங்களா, இல்லை ஒரு ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணோமா, ஒரு பொசிஷனில் எடுக்கிறோமா, இல்லை எவ்வளோ நாளைக்கு எடுக்கிறோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தோம் ஒரு சின்ன ஸ்டாக், அது இவ்வளோ தூரம் வருது என்ன போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் மைண்ட் செட் வரும்போது செபியும் என்ஐஎஸ்எம்மும் சேர்ந்து ஒரு யூஜி கோர்ஸ், எல்லாம் காமர்ஸ் லைன் எனி கோர்ஸ், பிகாம், பிசிஏ, பிசிஎஸ் இல்லை பிபிஎம், பேங்கிங் எது இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிஜியில் எம்பிஏ, ஃபினான்ஷியல் எது இருந்தாலும் சரி, எம்எஃப்ஏ இருந்தாலும் சரி, சிஎஃப்ஏ, எந்த கோர்ஸாக இருந்தாலும் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எடுக்கலாம். ஸோ யூஜிலேருந்து 60 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க, பிஜிலேருந்து 60 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. இது செலக்ட் பண்ணுறத விட நீங்கள் அதில் செலக்ட் ஆகணுன்ற நோக்கத்தை விட்டுடுங்க. அதில் ஒரு 40 MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எவ்வளோ தெரியுது, ஒரு இன்வெஸ்டரா ஒரு ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி என்ன சொல்லுது, ஆஸ் அ மார்க்கெட்டிங் ஒரு செக்யூரிட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல என்ன சொல்லுது, ஒரு செபி என்னென்ன எதிர்பார்க்குது ஒருத்தர்கிட்டன்னு ஒரு டெஸ்டிங்காக இதை விட்டுருக்காங்க. பெஸ்ட், இது ஃப்ரீ தான். இதில் இன்னும் நீங்கள் காசு கொடுக்குறதுல லிங்க் நாங்கள் போட்டிருக்கோம்.
ஸோ ஒரு என்ட்ரி எம்சிக்யூல ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணி as a alumni I have taken it. ஸோ அண்ட் செக்யூர்ட் அரௌண்ட் 69% அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. 69% இது வந்திருந்தது. நீங்களும் உங்களுடைய லெவலை செக் பண்ணுங்க. நீங்க யூஜினா யூஜி போட்டு ஒரு ஆதார் கார்டு நம்பரை போட்டு ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். 40 ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது எப்படி இருக்கு அந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்குங்க. அது புரியும் போது உங்களுக்கு அந்த மார்க்கெட் நிலவரம் என்ன, நீங்க எவ்வளவு நாள் சப்போஸ் யூ வாண்ட் டு பிகம் அன் இன்வெஸ்டர் அட் லேட்டர் ஸ்டேஜ், ஒரு ஈக்விட்டியில நான் பில்டப் பண்ணும், ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணும், ஒரு எஸ்ஐபி ஒரு குழந்தைங்களுக்காக நான் டெய்லி மாசம் ஒரு 200-300 ரூபாய் போடணும் வாரம் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் நல்லா இருக்கும். அப்போ அதை பார்க்கும் போது இது ஒரு ட்ரேடிங்க்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை, உங்களுடைய ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிஷன்ஸ் நிர்ணயிக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட் நல்லா இருக்கும். இது ஃப்ரீ தான். இது லிங்க் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இந்த லிங்கை பாருங்க. பார்த்துட்டு 21 lakhs பிரைஸ் கொடுக்குறாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்படல, அதை பத்தி போறது இல்லை. நம்ம அது வேணும்ன்றதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது ஒரு குழந்தைங்களுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இது இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்டப் பண்ணணும், எந்தெந்த ஸ்டாக்ல எவ்வளவு போடணும்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் ஒரு கரெக்டா நீங்க பிளான் பண்ணி செய்யும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும். இது டெஸ்ட் அரௌண்ட் they are giving some prize money also. இதுல வந்து 3 லெவல் இருக்கு, யூஜி, பிஜி அண்ட் பேசிக்ஸ்ல கூட. so this I have done morning 69th. so they are given the certificates. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த அவங்க ஒரு குவிஸ் கொடுப்பாங்க, ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா they are going to send you a certificate like this. இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து எடுத்து, ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ சர்டிஃபிகேட் பார்க்கும்போது அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் சர்டிஃபிகேட். நீங்கள் பார்த்துட்டு இதை எடுத்து பாருங்க. நீங்கள் கால் சைடு தான் போகுது, அது கால் சைடுக்கு மூமெண்ட்டும் இருக்குது. கால் சைடு ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கோங்க. $234 ஒரு 230 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஒரு 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். டார்கெட் 247. பட் மூவ்மெண்ட் இல்லைன்னா விட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் குயிக்காக இப்போ ஸ்டார்ட் ஆகணும். அது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே வெளியே வந்துடாதீங்க. அது பிரேக் ஆகிட்டு பாடி மேலே வெயிட் பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாடி மேலே வந்துச்சுன்னா 247க்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிவர்சலில் வரும்போது எடுத்துடலாம். 247. எஸ், எக்ஸிட் 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 எக்ஸிட். மேலே போவோம் அது, பட் போதும் நம்மளுக்கு. எக்ஸிட் எனஃப். கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேலே போகுது அது, பட் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்கல. 229 to 247 இன்னும் இருக்குது அதில் பாயிண்ட்ஸு. பட் புது என்ட்ரி போடாதீங்க, வேணாம். ட்ரையல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டோம், வெளியே வந்தாச்சு இல்லை, விட்டுருங்க. இது எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணீங்க? ஒரு 2 ட்ரேட் வந்துச்சு. எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் ஆச்சு இதில்? 30 பாயிண்ட்ஸ். அரவிந்த், வெரி குட். அது மேலே போகுது அது,